உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் பிரதமர் மோடியுடன் மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் சந்திப்பு. இரு நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பாஜக மற்றும் RSSல் 75 என்ற பதவிக்கான வயது வரம்பு அத்வானிக்கு மட்டும்தானா என காங்கிரஸ் கேள்வி. மோகன் பகவத் என்றால் 75 என்ற வரம்பு வளைகிறது, மோடி என்றால் காணாமலே போகிறது என்றும் விமர்சனம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டியை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாட்டுடன் கிரிக்கெட் விளையாடக்கூடாது என சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கு. RSS மாணவர் அமைப்புக்கான ABVP நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் பரமேஸ்வரா சட்டப்பேரவையில் RSS பாடலை பாடியதற்காக ஏற்கனவே துணை முதலமைச்சர் சிவக்குமார் சர்ச்சையில் சிக்கிய நிலையில் மீண்டும் சர்ச்சை. ABVP நிகழ்ச்சியில் தாம் கலந்து கொள்ளவில்லை, போகும் வழியில் ராணி அபேகாவை மட்டுமே வணங்கி சென்றதாக கர்நாடக அமைச்சர் பரமேஸ்வரா விளக்கம். கடைசி மூச்சு உள்ளவரை காங்கிரஸ்காரனாகவே வாழ்ந்து உயிரை விடுவேன் என பேச்சு. தொழில் முதலீட்டில் நமது சாதனையை நாமே முறியடித்துக் கொண்டிருக்கிறோம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். அதாவது நான் போயிட்டு வந்த பயணத்தில் 15,500 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள்லாம் இன்னைக்கு இங்க 26,000 கோடி ரூபாய் முதலீடுகளை கையெழுத்தாகிறது. அதாவது நம்மளோட ரெக்கார்டை நாம தான் பீட் பண்றோம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 77% அளவுக்கு செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாகவும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரை. நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கையெழுத்திட்ட வகையில 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. திமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் தமிழ்நாட்டிற்கு வருவதாக முதலமைச்சர் பெருமிதம். திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வமா வராங்க. ஒவ்வொரு முறையும் தொழில்துறைக்கான அமைச்சரையும் அதிகாரிகள் சந்திக்கும் போது நான் சொல்றது ஒண்ணுதான், என்னன்னா MOU எல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும். அந்த கன்வென்ஷன்ல அந்த போக்கஸ் பண்ணுங்க, அந்த ப்ராசஸ் அரசாங்கத்தில் வேகமாக நடக்கும் சொல்லுவேன். தொழில்துறையில் தமிழக அரசு அதிவேகத்துடன் செயல்படுவதாகவும் துறை சார்ந்த அமைச்சருக்கு புகழாரம். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் இணைந்திருப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் உறுதியேற்க வேண்டும் எனவும் அழைப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம். தாராபுரம், மடத்துக்குளம், காங்கேயம் சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாட்டாளம் பகுதியில் நீதிமன்ற உத்தரவை மீறி தொடரும் கனிம வள கொள்ளை. வெடி வைத்து தகர்த்தப்பட்டு பாறைகள் உடைக்கப்படுவதால் மாயமாகி வரும் மலைக்குன்றுகள். ₹100 கோடி அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக 11 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் தொடரும் கனிம வள கொள்ளை. இரவு பகலாக வெடிவைத்து மலை உடைக்கப்படுவதால் அருகில் உள்ள வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாக மக்கள் அச்சம்.
வா வா. தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோர் மரியாதை. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் தாம் தங்கியுள்ள விடுதியில் இமானுவேல் சேகரனாரின் உருவப்படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS அஞ்சலி. தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு நாளை ஒட்டி காவல்துறை கட்டுப்பாட்டில் பரமக்குடி. தேவையற்ற பதற்றங்களை தவிர்க்க வஜ்ரா வாகனம் உள்ளிட்டவற்றுடன் 7500 போலீசார் பாதுகாப்பு. பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அன்புமணி நீக்கம். குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும்படி இருமுறை நோட்டீஸ் அனுப்பியும் புறக்கணித்ததால் ராமதாஸ் அதிரடி நடவடிக்கை. மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதலும் அவர் நீக்கப்படுகிறார். பாமகவின் நிறுவனரான ராமதாசுக்கு நிர்வாக அதிகாரம் எதுவும் இல்லை என பாமகவின் செய்தி தொடர்பாளர் பாலு விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர், ஆனால் அதே வேளையில் நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது அவருக்கு வழங்கப்படவில்லை. அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பு கட்சி விதி மற்றும் தேர்தல் ஆணைய விதிப்படி செல்லாது எனவும் பேட்டி. அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் உத்தரவின் அடிப்படையிலும் செல்லத்தக்கது அல்ல. பாமக வளர்ச்சிக்கு தடையாக இருந்த அன்புமணி என்ற கலை நீக்கப்பட்டு விட்டதாக ராமதாஸ் கடும் பாய்ச்சல். பெற்ற தந்தையான தன்னையே உளவு பார்த்தவர் என்றும் பகிரங்க குற்றச்சாட்டு. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சிலர் சொல்லலாம். இது பின்னடைவு கிடையாது. அதாவது ஒரு பெயரிட்டால் அதில் களை முளைக்கத்தான் செய்யும். அதனால களை முளைக்கிறதே முளைக்குமே என்று யாரும் பெயரிடாமல் இருப்பதில்லை. அந்த மாதிரி களையை நீக்கிவிட்டோம். உளவு பார்க்கும் பழக்கம் அன்புமணிக்கு கிடையாது என பாமக வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். ஒருவேளை அன்புமணி உளவு பார்த்திருந்தால் இப்படி ஒரு நிலையே ஏற்பட்டிருக்காது எனவும் பேட்டி. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உளவு பார்க்கக்கூடிய பழக்கம் என்பதே அவருக்கு கிடையாது. அதில் விருப்பமும் கிடையாது, அதில் நாட்டமும் கிடையாது. நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒருவேளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உளவு பார்த்திருந்தால் இப்படி ஒரு சூழல் என்பதே எழுந்திருக்காது. தந்தையுடன் பிணக்கு வேண்டாம் என அரசியல் தலைவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் எடுத்து சொல்லியும் அன்புமணி மதிக்கவில்லை என ராமதாஸ் குற்றச்சாட்டு. தான் தோன்றித்தனமாக செயல்படும் அன்புமணி அரசியல் தலைவராக இருப்பதற்கே தகுதியில்லாதவர் எனவும் காட்டம். அன்புமணிக்கு அறிவுரை சொல்லி அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் எதையும் கேட்காமல் மதிக்காமல் போனது. பாமகவிற்குள்ளேயே தனிக்கட்சி போல் அன்புமணி தரப்பினர் செயல்படுவதாக ராமதாஸ் புகார்.
வேண்டுமானால் அன்புமணி தனி கட்சி தொடங்கி கொள்ளட்டும், இது என்னுடைய கட்சி, நான் ஆரம்பித்த கட்சி என்றும் திட்டவட்டம். 3 முறை சொல்லியிருக்கிறேன், நீ வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இப்பொழுது சொல்லுகிறேன், நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது ஒரு தனி மனிதர் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி. அதனால இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. இன்று முதல் ராமதாஸ் என்கிற தனது பெயரை அன்புமணி பயன்படுத்தவே கூடாது என கண்டிப்பு. பெயருக்கு முன்னால் இரா என இனிஷியல் மட்டுமே போட்டுக்கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. இன்று முதல் என்னுடைய இரா என்ற தலைப்பழத்தை போட்டுக் கொள்ளலாம். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என்பது உறுதி. பாமக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை சுட்டிக்காட்டி பாமக வழக்கறிஞர் பாலு விளக்கம். ஆகஸ்ட் மாதம் வரை எங்களுடைய கால நீட்டிப்பு இருக்கிறது. எனவே தேர்தல் சமயங்களில் முடிவெடுக்கும் அதிகாரமும் நீங்கள் சொல்வதை போன்று ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் போன்ற அத்தனை அதிகாரங்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் எங்களுடைய தலைவர் பதவி என்பது தொடர்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்தது சாதாரணமான விஷயம் என நயினா நாகேந்திரன் விளக்கம். அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு கிடையாது என்றும் பேச்சு. அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவர்களை தலைவர்களாக ஏற்றிருக்கோம். இது சந்திக்கிறது துணிச்சல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. யாராவது அதாவது இல்லை இப்போ என்னன்னா அவங்க போயிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து தான் விலக வேண்டிய அவசியமில்லை என நயினா நாகேந்திரன் திட்டவட்டம். கட்சி தலைமை மீதான அதிருப்தியால் ராஜினாமா செய்ய உள்ளதாக வெளியான செய்தி குறித்த கேள்விக்கு பதில். நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவாராக? எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பாரத பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க. மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் என் வீட்டுக்கே வந்து எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி இபிஎஸ் பேசியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. சாட்சி விசாரணைக்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக இபிஎஸ் இருப்பது திமுகவுக்கு நல்லது என உதயநிதி பேசியது சரிதான். இபிஎஸ் பொறுப்பேற்ற பிறகு அதிமுக எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என டிடிவி தினகரன் பேட்டி. அவர்கள் கூட்டணி பலத்தை எல்லாம் தாண்டி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பதுதான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் சொல்வதிலிருந்து 19 தேர்தலிலிருந்து திமுக கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் பழனிசாமி என்கிற சுயநல துரோக சிந்தனை உள்ள நயவஞ்சக மனிதர் தான் என்பதை அவர் கிளியரா. பெரம்பலூரில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு மாவட்ட காவல்துறை அனுமதி. தாவேகாவினர் கேட்ட காமராஜ் வளைவு பகுதிக்கு பதில் மேற்கு வானொலி திடல் பகுதியில் பிரச்சாரம் செய்ய நிபந்தனைகளுடன் அனுமதி. வேலூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் துரைமுருகனை முற்றுகையிட்ட மக்கள். தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என முறையிட்டதால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. போக்குவரத்து விதிமீறலில் அபராத தொகையை செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருப்பவர்களுக்கு செக் வைக்கும் போக்குவரத்து போலீசார். நிலுவையில் உள்ள தொகையை செலுத்தினால் மட்டுமே இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற புதிய நடைமுறையை கொண்டுவர திட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் புதிய பேருந்து நிலைய அடிக்கல் நாட்டு விழாவில் சலசலப்பு.
MP ரவிக்குமாரின் புகைப்படம் இல்லாமல் பேனர் வைக்கப்பட்டதற்கு விசிகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் புகைப்படம் அச்சிடப்பட்டு புதிய பேனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தோட்டத்து வீட்டில் கணவன் மனைவியை கட்டி போட்டு கொள்ளை. தம்பதியை கட்டி போட்டு 20 சவர நகைகளை பறித்து சென்ற கொள்ளையர்களை தேடும் போலீசார். திருச்சி அருகே உப்புளியபுரத்தில் அரசு பள்ளிக்கு விடுமுறை அளித்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்ட விவகாரம். உப்புளியபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில்குமாரை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி. டிஜிபி பொறுப்பு காலியாக இருந்த நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து மனு தாக்கல் செய்ய முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் 2வது நாளாக மாற்றமின்றி 1 சவரன் 81,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 10,150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கலவரத்தால் பாதிக்கப்பட்டு அசாதாரண சூழல் நிலவும் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராகிறார் குல்மான் ஹீசிங். மின்துறையின் முன்னாள் நிர்வாக இயக்குநராக பணியாற்றியவரின் பெயரை போராட்டக் குழுவினர் பரிந்துரைத்த நிலையில் அறிவிப்பு. சென்னை வடபழனி முருகன் கோவிலின் வாகன நிறுத்தும் இடத்தில் திருமண மண்டபம் மற்றும் பணியாளர் குடியிருப்பு கட்டுவதை எதிர்த்து வழக்கு. இந்து சமய அறநிலைத்துறை விசாரணை செய்து தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.